சிந்திக்க ஒரு கதை. படைப்புகளிலேயே எடை மிகுந்த படைப்பு எது என்பது பற்றி சீடர்களிடையே ஒரு விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒரு சீடன் சொல்கின்றான் சூரியன் தான் எடை மிகுந்தது என்று. இன்னொருவன் சொல்கின்றான் இல்லை, சந்திரன் தான் எடை மிகுந்தது என்று. அடுத்தவன் சொல்கின்றான் இல்லை இல்லை, பூமி தான் எடை மிகுந்தது என்று. இன்னொருவன் சொல்கின்றான் இல்லவே இல்லை, செவ்வாய் கிரகம் தான் எடை மிகுந்தது என்று. இவ்வாறு சீடர்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் பலவிதமான பதில்களை மாறி மாறி கூறிக்கொண்டே இருக்கின்றனர். தெளிவான பதில் கிடைக்கவில்லை. அந்த நேரத்துல கடவுள் அந்த வழியாக சீடர்களை கடந்து செல்கின்றார். உடனே சீடர்கள் சொல்கின்றனர், நமக்குள்ள எதுக்கு தேவையில்லாத சண்டை விவாதம், வேண்டாம் வாருங்க, இந்த கேள்விக்குரிய பதில் தான் என்ன அப்படின்றத நம்ம கடவுள்கிட்டே போய் கேட்டுடலாம் அப்படின்ட்டு நேரா கடவுள்கிட்ட போறாங்க. கடவுள்கிட்ட போயிட்டு கேக்குறாங்க, எங்களை எல்லாம் படைத்த பரம்பொருளே, எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம், இந்த உலகத்திலேயே எடை மிகுந்த படைப்பு எது அப்படின்னு கேக்குறாங்க. உடனே கடவுள் ஒரு புன்னகையோடு அவர்களிடம் சொல்கின்றார், எனக்கு போய் நீங்க முதல்ல ஒரு தராசு கொண்டு வாருங்கன்றார். உடனே ஒருவன் மிகவும் வேகமாக ஓடி சென்று ஒரு தராசை எடுத்து வருகின்றான். அந்த தராசின் ஒரு தட்டிலே தன்னுடைய படைப்புகள் அனைத்தையும் வைக்கின்றார். இன்னொரு தட்டிலே ஒரு குழந்தையினுடைய மனதை வைக்கின்றார். தன்னுடைய படைப்புகள் அனைத்தும் அடங்கிய தட்டானது உயரே செல்கின்றது. குழந்தையின் மனம் இருந்த தட்டானது தாழ்ந்து கீழே செல்கின்றது. உடனே இப்பொழுது கடவுள் பதில் தருகின்றார், எளிய மனமே இந்த உலகத்தினுடைய எடை மிகுந்த படைப்பாகும். கடவுளே அழகாக சொல்கின்றார், யாருடைய மனம், யார் சிறு குழந்தையினுடைய மனதை போல் உங்களுடைய மனதை மாற்றிக்கொள்கின்றீர்களோ அவர்களே இந்த உலகத்தில் சொர்க்கத்தை அடைவீர்கள், விண்ணரசை நீங்களே உரிமையாக்கி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றார். இப்போ எளிமையான மனம்தான் இந்த உலகத்தில் மிகவும் எடை மிகுந்தது.